சூப்பரான வெஜ் தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதனால் கழுவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு குக்கரில் ஒரு 6, 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு சைடு கடாய் வச்சுட்டு எண்ணெய், சீரகம், கருவேப்பிலை, கீரிய பச்சை மிளகாய், கட் பண்ணின வெங்காயம், தக்காளி, இன்னும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு எல்லாம் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே மசாலுக்கு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இதில் வாழைக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்காக கொஞ்சமாக பருப்பு வேக வச்ச தண்ணியும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சு காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் தால்ச்சா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.